Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸ்ரீ ஐயப்பா கிரியேஷன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொடிமரம் மேனுஃபேக்சரிங் யூனிட். நார்மலாக கொடிமரம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கொடிமரத்தை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு தான் சாமி கிட்ட போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடிமரம் வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்ம வந்து வீட்லேயே இந்த கொடிமரம் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம சார் கிட்ட வந்து இந்த கொடிமரம் பற்றி நம்ம கேட்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த கொடிமரம் வச்சு வழிபாடு பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு நன்மைகள் இருக்குமா இல்லையா, ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம விரும்புகிறாங்களேங்கிறதுக்காக விளையாட்டாக செஞ்ச ஒரு விஷயம் அது பகவானோட அனுகிரகத்தினால அதுக்குண்டான ஸ்தபதிகளை பார்க்குறது, அதுக்கு ஆகமம் தெரிஞ்சவங்களை அதை பற்றி நம்ம அவங்கக்கிட்ட விவாதங்களில் கலந்துக்கிட்டு இதுக்கு எப்படியெல்லாம் இதை மெருகேற்ற முடியும், யார் யாருக்கெல்லாம் இது வந்து நம்ம பலனை கொடுக்குற மாதிரி இதை வடிவமைக்க முடியும் அப்படின்னு பல ஆராய்ச்சி பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது விநாயகரை வச்சு ஸ்டோன் ஒர்க் பண்ணி எவ்வளோ அழகாக பிரமாதமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து ஸ்பெஷல் ஆர்டராக கேட்டிருக்கதால நாங்கள் இந்த மாதிரி பணிகள் வச்சுருக்கோம். சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு தான். வேலைப்பாடு எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இது வந்து எண்கணித சூட்சுமமும் இதில் அடங்கியிருக்கு. இது வந்து ஒவ்வொரு கிரகங்களையும் கட்டுப்படுத்துறதுக்காக இது வந்து பீடம் வந்து ஒரு 6 அங்குலம், தண்டு வந்து 16 அங்குலம், கொடி வந்து 5 அங்குலம், மொத்த உருவமும் 27 அங்குலம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கிரகங்களை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த இதுக்கு உண்டு. அதனால தான் பாருங்கள், சுவாமியை நம்ம கையெடுத்து கும்பிடுறோம், ஆனால் கொடிமரத்தை சாஷ்டாங்கமாக நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். இதிலேருந்தே நம்ம முன்னோர்கள் வந்து கொடிமரத்தில் வந்து எல்லா விதமான தெய்வங்களும் 33 தேவர்களும் ஒரே இடம் கொடிமரம் அப்படின்னு நம்ம வந்து அதனால தான் வந்து நமக்கு அந்த அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏழைங்களும் வாங்க முடியும் அப்படிங்கிற அளவு தான் அதை வச்சுருப்பாங்க. இப்போ இதில் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க சார்? சைஸஸ் அதெல்லாம் எப்படி சார்? இது வந்து சில வெளிநாடுக்கு போகிறவங்க வந்து 18 அங்குலம் கேட்குறாங்க, 1.5 அடி. அவங்களுக்காக ஆரம்பித்தது அந்த 18 அங்குலம். ஆனால் நாங்கள் வந்து எங்களோட ரெக்கமெண்டட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 27 அங்குலம். அதுதான் வந்து சகலவிதமான சக்திகளும் பெற்றிருந்தது. ஓகே. அது அளவு பார்த்தீங்கன்னா